சீனாவுல அதிக திரைகள்ல வெளியான இந்திய திரைப்படங்கள பற்றி விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்திய திரைப்படங்கள் பல்வேறு நாடுகள்ல ரிலீஸ் செய்யறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான விஷயம் தான். ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா போன்ற பல்வேறு நாடுகள்ல இந்திய திரைப்படங்கள் ரிலீஸ் செய்யப்பட்டு அங்குள்ள இருக்க மக்கள் அதற்கு பிரம்மாண்டமான வரவேற்பை கொடுக்கிறதே ஒரு பார்ப்பதற்கே ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்கும். இந்தியாவினுடைய ஸ்டார் நடிகர்களான ஷாருக் கான், ரஜினிகாந்த் போன்ற பெரிய பெரிய நடிகர்களுக்கு உலகெங்கிலுமே பெரிய பெரிய ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜப்பான்ல நடிகர் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு. இது எல்லாமே ஒரு புறம் இருக்க, சீனாவில கூட இந்திய படங்கள் வெளியிடுவது அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமா தான் பாக்குறாங்க. அந்த வகையில 2018ல வெளிவந்த ஹிந்தி திரைப்படமான அந்தாதுன் திரைப்படம் சீன ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றுச்சு. அது மட்டும் இல்லாம சீனாவுல கிட்டத்தட்ட 5000 திரையரங்குகள்ல இந்த திரைப்படமும் திரையிடப்பட்டுச்சு. அமீர் கான் அவருடைய நடிப்புல கடந்த 2016ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் தங்கல் திரைப்படம். ஒரு விளையாட்டு களத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படமே சீனாவுல ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுச்சுன்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா சீனாவுல கிட்டத்தட்ட 9000 திரையரங்குகள்ல வெளியாகி அங்கேயுமே இந்த தங்கல் திரைப்படம் சூப்பர் ஹிட்டை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். 2017ல வெளிவந்த ஹிந்தி திரைப்படமான சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படம் இந்தியாவிலுமே ஒரு பெரும் வரவேற்பு பெற்றுச்சு. இந்தியாவை தாண்டி சீனாவிலுமே இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. காரணம் என்ன அப்படின்னா சீனாவுல கிட்டத்தட்ட 11,000த்திற்கும் மேற்பட்ட திரையரங்குகள்ல இந்த சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் திரைப்படம் திரையிடப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து பிரபாஸ் மற்றும் அனுஷ்கா அவர்களுடைய நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் பாகுபலி 2. இந்த திரைப்படம் இந்தியாவிலேயே ஒரு நல்ல அமோகமான வரவேற்பு பெற்றுச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனே சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மேல வசூலை ஈட்டி சாதனை படைச்சிச்சு. இந்தியாவுல பாகுபலி 2 வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம சீனாவுல கிட்டத்தட்ட 18,000 திரையரங்குகளுக்கும் மேல ஓடி சீன ரசிகர்களையே ஈர்த்திருக்குன்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா நடிகர் சூப்பர் ஸ்டாரோட நடிப்புல வெளிவந்த 2.0 திரைப்படம் தான். இந்த 2.0 திரைப்படம் சீனாவுல கிட்டத்தட்ட 48,000 திரையரங்குகளுக்கு மேல ஓடி ரசிகர்களுடைய கவனத்தை ஒட்டுமொத்தமா ஈர்த்திருக்கு. ரஜினிகாந்த் அவர்களுடைய 2.0 திரைப்படத்தை தொடர்ந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய மகாராஜா திரைப்படமும் சீன ரசிகர்களிடையே ஒரு பெரும் வரவேற்பையே பெற்றிருக்குன்னு சொல்லலாம். விஜய் சேதுபதியுடைய 50வது திரைப்படமான மகாராஜா திரைப்படம் சீனாவுல கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட திரையரங்குகள்ல திரையிடப்பட்டு சீன ரசிகர்களை வெகுவாவே ஈர்த்திருக்கு. இப்படி இந்திய திரைப்படங்களை சீன ரசிகர்கள் அதிகமாக வரவேற்கிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு.